இவங்களை பொறுத்த வரைக்குமே ஒரு முடிவு எடுத்துட்டா எந்த காரணத்தை கொண்டு அதை மாத்திக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். இது அவங்க அகராதியிலே இருக்காது. பெரும்பாலுமே இவங்களுடைய ராசி அதிபதியா இருக்கக்கூடியவர் ராஜகிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன். ராஜபோகத்தோட தான் இருக்க விரும்புவாங்க. சிந்தனை, சொல், செயல் எல்லாத்துலேயுமே ஒரு வேகம் இருக்கும். அதற்குண்டான பலன், அதாவது இவங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலுமே அதற்குண்டான பலனை உடனே எதிர்பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. பின்னாடி இருந்து குறை சொல்றதும் கூடவே இருந்து துரோகம் செய்யறதும் இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. பெரும்பாலுமே இப்படிப்பட்டவங்க யாருன்னு கேட்குறீங்கன்னா அவங்க தாங்க சிம்ம ராசி அன்பர்கள். தொடர்ந்து சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 3 மாத காலகட்டங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே சிம்ம ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் தொழில் வாழ்க்கை, வியாபாரம், குடும்பம்னு எந்த வகை பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். பெரும்பாலுமே சிம்ம ராசி அன்பர்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியாக புதன் பகவான் வரதால பண வருமானத்துக்கு குறைவு இருந்திருக்காது. ஆனால் கையில் தங்காதபடி தான் செலவுங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். புதன் பேச்சுக்கு அதிபதிங்கிறதால யோசிச்சு அடுத்த கணமே மனசில் இருக்கக்கூடியதை பளிச்சுன்னு பேசக்கூடியவங்களாகவும் நீங்கள் தான் இருப்பீங்கன்னு சொல்லலாம். சூரியனும் செவ்வாயும் நட்பகிரகங்கிறதால பெற்றோர்கள் பாராட்டும்படி தான் நடந்து கொள்வீங்க. அவருடைய அன்பு ஆதரவுங்கிறது உங்களுக்கு உண்டுன்னே சொல்லலாம். பெரும்பாலுமே உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் ஆயுள் ஸ்தானமாக 8ஆம் இடத்துக்கும் குரு அதிபதியாக இருக்கிறதால நல்ல குணங்களும் கூடிய பிள்ளைகள் தான் பிறப்பாங்கன்னு சொல்லலாம். இயல்பாகவே சிம்ம ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா நிதர்சன உண்மைகளும் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்களா தான் இருப்பீங்க. இதனாலேயே என்னவோ உங்கள் குழந்தைகள் நல்ல பேரும் புகழோட பெற்றோர்கள் பெருமை சேர்க்கிற மாதிரி தான் உங்கள் குழந்தைகள் வாழ்வாங்க. உங்கள் வாழ்க்கை துணையும் உங்களோட திறமை மிக்கவராக தான் இருப்பாங்க. பெரும்பாலும் நீங்கள் படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் சம்மந்தம் இருக்காது. பலரை வேலை வாங்கக்கூடிய தொழில் உங்களுக்கு அமைஞ்சா அது சிறப்புன்னு சொல்லலாம். சூரியன் சிவகோத்திரத்தை சேர்ந்தவர். சிவனுடைய அம்சமாவே சூரியன் விளங்குறார். இயல்புலேயே நீங்க சூரியன் நெருப்பு குழங்கா கொதிக்கக்கூடிய கிரகம் இருக்கிறதால நீங்க எப்போதுமே திருவண்ணாமலையில கொழுந்து விட்டு அக்னியை திகழக்கூடிய அந்த அண்ணாமலையாரை நீங்க வழிபாடு செய்யறப்ப நிச்சயம் நல்ல மாற்றங்கிறது நிகழும்னு சொல்லலாம். தொடர்ந்து சிம்ம ராசி அன்பர்கள் ஏற்றம் ஏமாற்றம் மாறுபட்ட நிலையை கடந்து முன்னேறக்கூடிய வாய்ப்பை அந்த திருவண்ணாமலையில் கூடிக்கொண்டிருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரரை வணங்குவார்னு சொல்லலாம். இந்த வருட தொடக்கத்திலிருந்தே சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியனுக்கும் சனிக்கும் பகை உறவு இருக்கிறதால உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாகவே எல்லாருக்குமே இனி வரக்கூடிய காலங்களை பொறுத்த வரைக்குமே அஷ்டம சனி பாதிப்பு ஒரே மாதிரி ஏற்படுத்தாது. ராசிகளுக்கு தக்கப்படி தான் மாறும். அது வரைக்குமே சிம்ம ராசிக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலங்களில் நீங்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போறீங்கன்னா, சனி கிரகம் பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய கர்மங்களை பொறுத்து தான் நன்மை தீமையை வழங்கக்கூடிய கிரகமாக அமையும். அந்த வகையில் ரியல் எஸ்டேட், ஹோட்டல் தொழில், அரசு வேலை, மொத்த வியாபாரம், விவசாயம் மாதிரியான துறையில் இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்தில் நீங்கள் பல பிரச்சனைகளை எதிர்கொள்கிற மாதிரி இருந்தாலும் முடிவுகளை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பாக அமையும். புதுசாக தொழில் தொடங்குறது, முதலீடு செய்கிறது மட்டும் இந்த 3 மாத காலகட்டங்களில் கொஞ்சம் தள்ளி போட பாருங்க. ஏற்கனவே சிம்மராசி அன்பர்கள் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் சந்திச்சுட்டு இருக்கீங்க. குடும்ப உறவுகளில் ஒரு நல்ல நிலைமை இல்லைன்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு வகையில் மனசாபங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கு. உங்கள் பேச்சுவார்த்தைக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்காதனாலே உங்களுக்கு அதிகப்படியான கோபம் வெளிப்பட்டு வார்த்தைகளையும் கடுமையை நீங்கள் வெளிப்படுத்திட்டே இருக்கிறீங்க. இதனாலே குடும்ப வாழ்க்கையில் பல விரிசல்கள் ஏற்பட்டு தான் இருக்குது. தொடர்ந்து நீங்கள் செலுத்தக்கூடிய விஷயம் கோபத்தை கட்டுப்படுத்தணும். உடல் நலனி அப்பப்போ கவனம் செலுத்துறது நல்லது. குறிப்பாக மூட்டு வலி, தலைவலி, தோல் நோய் மாதிரியான பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மன அழுத்தம், கவலை, மனச்சோர்வு மாதிரி பிரச்சனை ஏற்படலாம். தூக்கமின்மை, உணவு செரிமான கோளாறு மாதிரியான உடல் உபாதை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்குமே நீங்க திருநள்ளாறு தார்பரணேஸ்வர் கோவில் அமைஞ்சிருக்கக்கூடிய சனி பகவான் வழிபாடு செய்ய பாருங்க. அடிக்கடி அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயத்துக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் ஏற்படும். ஏழை எளியவங்களுக்கு உணவு, உடம் மாதிரியான தானம் கொடுத்துட்டு வர்றது நல்லது. எதிர்மறை எண்ணத்தை முடிஞ்ச வரைக்குமே தவிர்க்க பாருங்க. நேர்மையை சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா நல்ல மாற்றம் ஏற்படும். அதே மாதிரி மன அமைதி ஏற்படுத்தக்கூடிய பயிற்சிகளை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் ஏற்பட இருக்குதுன்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே சிம்ம ராசிக்கு பொறுத்த வரைக்குமே இனி அஷ்டம சனின்னு சொல்லக்கூடிய சனி பயிற்சி நடக்க இருக்குது. அதனால உங்களுக்கு இனி நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரியாக நடக்க முடியாதவங்களுக்கு கூட இனி நல்ல காலமாக அமைய போகுதுன்னு சொல்லலாம். அதாவது தொழில் வாய்ப்புகள் எல்லாமே சிறப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் வேலையில் புதிய வாய்ப்பு உண்டாகும். போதுமான வருமானம் இல்லாமல் தவிச்சவங்களுக்கு இந்த நேரம் புதிய மாற்றம் உண்டாகக்கூடிய நேரம். சனி பகவானோட பார்வை 10ஆம் பார்வையா ராசிக்கு 5ஆம் இடத்துல விழுது. இதனால குழந்தைகள் வழியில நன்மை உண்டாகும்.
குழந்தைகளுக்காக இந்த நேரத்தில் நீங்கள் நிறைய வாய்ப்புகளை பெற போகிறீங்க. குழந்தைகளுக்கு உண்டான திட்டங்களை எல்லாமே செயல்படுத்த போகிறீங்கன்னு சொல்லலாம். குருவோட நிலையை பொறுத்த வரைக்குமே 10ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் 11ஆம் வீட்டுக்கு வர இருக்கிறார். லாபஸ்தானத்துக்கு குரு பகவான் போகிறது தொழிலில் லாபம் உண்டாகும். நிலுவையில் இருந்துட்டு வந்த கடன் தொகை வசூலாகும். கடனை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு எளிதில் கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, பணத்தட்டுப்பாடு தீருன்னு சொல்லலாம். ரொம்ப நாட்களாக வாங்கணும்னு நினச்ச பொருளை வாங்க போகிறீங்க. எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. இளைய சகோதரர் வழியில் இருந்துட்டு வந்த பிரச்சனை மாறி இனி ஆதரவு கரம் நீட்டக்கூடிய நேரம். தொழில் ரீதியாக முயற்சிகள் நல்ல முடிவுகளை உருவாக்கி தரக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. குரு பகவான் 5ஆம் வீட்டை பார்க்கறதால சனி பகவானால் ஏற்பட்டிருந்த பாதிப்பு குறைய ஆரம்பிக்கும். மன ரீதியான உளைச்சல் இருந்தாலும் அதை விரைவில் தீரக்கூடிய வாய்ப்பு உங்களாலே ஏற்பட போகுது. குரு 9ஆம் பார்வையா 7ஆம் வீட்டை பார்க்கறதால கணவன் மனைவிக்குள்ள நிலவிட்டு வந்த பிரச்சனை தீரக்கூடிய நேரம் இந்த நேரம்னு சொல்லலாம். மேலுமே ராகு கேதுவோட நிலையை பொறுத்த வரைக்குமே ராகு பகவான் 7ஆம் இடத்துக்கு போகிறதால வாழ்க்கை துணை பெயரில் இந்த நேரத்தில் பல நன்மைகள் ஏற்பட போகுது. அதே மாதிரி ஜென்ம ராசிக்குள்ள கேது பகவான் வர்றது சிக்கல்களை சந்திக்கக்கூடிய நிலைமை உண்டாகும். தொடர்ந்து நீங்கள் இந்த காலத்தில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எச்சரிக்கையோடு செயல்பட பாருங்க. மற்றவங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு இனி தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போறாருன்னு சொல்லலாம். சூரிய பகவான் ஆளப்படக்கூடிய இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து நீங்கள் பல மாற்றங்கள் பெற போறீங்க. தலைமைத்துவத்தின் அடையாளமாக திகழ போறீங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் நீங்கள் எதையும் சாதிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு வெளிப்படுன்னே சொல்லலாம். உடல் ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்குமே மருத்துவ ஆலோசனைங்கிறது இந்த நேரத்தில் தேவைப்படும். சிம்ம ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே பார்வை தொடர்பான இன்னல்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய தந்தையோட ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த பாருங்க. பழைய பழக்க வழக்கங்களால் பயனில்லாத செலவு தான் உண்டாகும். முடிஞ்ச வரைக்குமே அந்த பழக்கங்களை தவிர்க்க பாருங்க. எவ்வளவுதான் பண வருமானம் இருந்தாலுமே நீங்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம் நேர்மையாக செயல்படுறது மட்டும்தான். நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துறது மட்டும்தான். பெண்களாக இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஆலய பணிகளில் தனிப்பட்ட ஆர்வம் உங்களுக்கு பிறக்கும். அதே மாதிரி இந்த நேரத்தில் ஆசிரியர் துறையில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் பல மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. குடும்ப உறவினர்களிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு மறைஞ்சி ஒரு நல்ல புரிந்துணர்வு அதிகரிக்கும். உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை மற்றவங்க கிட்ட பகிர்றது மட்டும் இந்த நேரத்தில் தவிர்க்க பாருங்க. மறதி தொடர்பான பிரச்சனைகளால் ஒரு சின்ன சின்ன காரிய தாமதம் உண்டாகலாம். முடிஞ்ச வரைக்குமே யோகா, தியானம் மாதிரியான விஷயங்களை நீங்கள் முயற்சி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வி ரீதியாக இந்த நேரம் பல ஆலோசனைகள் பெறது மூலமாக தெளிவு பிறக்கக்கூடிய காலம். வெளியூர் பயணங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். அதே சமயம் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே ஆராய்ச்சி துறையில் இருக்கக்கூடியவங்க விவேகத்தோடு செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும். கலைகள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். கணிதம் மீதமான பயமும் குறைய ஆரம்பிக்கும். எதையுமே நீங்கள் மனசில் பதிவு வைக்கிறத விட எழுதி பார்த்து முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். உத்தியோகஸ்தர்களாக இருக்கக்கூடியவங்க புதிய அதிகாரிகிட்ட இருந்து உங்கள் மீதான மதிப்பு அதிகரிக்கக்கூடிய நேரம். இது வரைக்குமே நீங்கள் உங்கள் வேலை ரீதியாக பல இன்னல்களை சந்திச்சிருக்கலாம். கூட இருக்கக்கூடிய நபர்களாலேயே பல அவச்சொல்களுக்கு அதாவது பழிச்சொல்களுக்கு ஆளாகியிருப்பீங்க. இழிவறியாக இருந்துட்டு வந்த பதவி உயர்வினி கைக்கூடி வரும். உங்களுக்கு நெருக்கடியாக இருந்தவங்க எல்லாமே தானாகவே விலகி ஓடுவாங்க. கட்டணம் சார்ந்த துறைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு வெளி மாநிலத்தில் வேலை வாய்ப்பு உருவாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே வெற்றி பெற புதிய முறைகளை நீங்கள் கற்றுக்கொள்ள போறீங்க. பல தொழில்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் ஏற்படும். தொடர்ந்து உங்கள் எண்ணத்தில் குழப்பத்தை மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. தொடர்ந்து கூட்டு ரீதியாக இந்த நேரம், அதாவது கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்க கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கணும். கூட்டாளிகள்கிட்டையும் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. உங்கள் தொழிலை பொறுத்த வரைக்குமே எதுலையுமே வெல்லக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு அமைப்போகுது. புதிய விளம்பர யுக்திகளை கையாண்டிங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும். அதே மாதிரி வாடிக்கையாளரோட இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் இனிமையாக பேசி பழகிறது நல்லது. இதனால வியாபார ரீதியாக சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்க உங்களுடைய கலை திறமைங்கிறது சிறப்பாக வெளிப்படும். பல வாய்ப்புகள் பெற போறீங்க. ஓவியம், சிற்பத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்லலாம். நிதி நிறுவன விஷயங்களை உங்களுடைய திறமை வெளிப்படுத்த போறீங்க. பல பாராட்டு பெறக்கூடிய வாய்ப்பு. மூத்த கலைஞர்களுடைய ஆலோசனை இந்த நேரத்தில் மனதளவில் பதிவு வைக்க பாருங்க. புதிய மாற்றங்கள் ஏற்படும். தொடர்ந்து நீங்கள் சனிக்கிழமையான ஐயப்ப சுவாமி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. சிந்தனைகள் இருந்து வந்த குழப்பம் நீங்கி ஒரு தெளிவு பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இது வரைக்குமே நீங்கள் செஞ்சுட்டு வந்த முயற்சிகள் தோல்வி அடைஞ்சாலுமே இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து திருமண சம்பந்தப்பட்ட முயற்சிகளும் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. மொத்தத்தில் சிம்ம ராசி அன்புகள் நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லலாம். நேர்மறை சிந்தனை, நேர்மை செயல்பட பாருங்க. இனி வரக்கூடிய காலங்களை பொறுத்த வரைக்குமே பின்பகுதிகளில் செவ்வாய் பகவானோட நிலையை பொறுத்த வரைக்குமே கஷ்டங்கள்ங்கிறது குறைய ஆரம்பிக்கும்.
இனி பெரிய மாற்றத்தையும் நல்ல சக்தியும் கொடுக்கக்கூடிய நேரம் அமைஞ்சிருக்குது. எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு நல்லபடியாக அமையும். வீடு மன வாகனம் மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும்னு சொல்லலாம். எதிலுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது இனி சிம்ம ராசி அன்பர்களுக்கு கிடைக்க இருக்குது. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்த 3 மாத காலகட்டங்களுக்கு நீங்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.